அன்புக்கினி உறவுகளுக்கு வணக்கம். ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயரணும் அப்படின்னு சொன்னா மூன்று வழிகள் இருக்கிறது. முதலாவது அப்படின்னு சொன்னா ஸ்கில் தகமை அடிப்படையிலான விசாவின் மூலம் வேலைவாளர் அதாவது வேலை வாய்ப்பு விசா மூலம் இந்த நாட்டிற்குள் வருவது. அடுத்த விஷயம் உயர் கல்விக்காக வருகை தருவது. அடுத்த விஷயம் ஸ்டேட் கவர்மெண்ட் வழங்குகின்ற நோமினேஷன் ப்ரோக்ராம் அடிப்படையில் கல்வி கற்றவராக இருக்கின்ற பட்சத்தில் இந்த நாட்டில் குடிபெறுவது. முக்கியமான விஷயம் நண்பர்களே கவனத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவது இந்த மூன்று விஷயங்களை தவிர நீங்கள் நான்காவது ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் திருமணம் முடித்து உங்களுடைய ஸ்பவுஸ் விசா அதாவது ஸ்பவுஸ் விசா மூலமாக இந்த நாட்டுக்குள்ள வருவது. ஸோ நிச்சயமாக ஆங்கில மொழி புலமையில நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஐஎல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற IELTS இல்லைனா PTE இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அவசியமாக இருத்தல் வேண்டும். மாநில அரசாங்கம் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துடைய இணையதளங்களிலும் பார்க்கலாம். ஸ்டேட் நோமினேஷன் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு நீங்கள் கூகுளில் தேடலாம். அந்த வகையில் விசா ஆப்ஷன்ஸ் வழங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் உள்ளூரில் அதாவது இலங்கையிலோ இந்தியாவிலோ நம்ம நாடுகளில் நீங்கள் இளங்கலை மாணி முதுகலை மாணி முடித்து அதே துறையில் பணிபுரியுறீங்க அப்படின்னு சொன்னால் 2 வருஷத்துக்கு மேற்பட்ட வேலை அனுபவம் இருக்கின்ற பட்சத்தில் இந்த நாட்டுக்கு வர முடியும். அடுத்ததாக 482 விசா மூலமாக வர முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை தெரிவு செய்து அந்த நிறுவனத்தின் அடிப்படையில் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த நிறுவனம் வழங்குகின்ற விசாவில் வர முடியும். அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே அதாவது ஒரு பேச்சுலர் அல்லது மாஸ்டர்ஸ் முடித்தவராக இருக்க வேண்டும். அந்த துறையில் 2 வருஷத்துக்கு அதிகமான வேலை அனுபவத்தை வைத்திருக்கின்ற பட்சத்தில் ஒரு எம்ப்ளாயரை அதாவது ஒரு வேலை வாய்ப்பு நிறுவனத்தை தேடி பிடித்து அவர்கள் மூலமாக விண்ணப்பித்து இந்த நாட்டுக்குள்ளே வர முடியும். அடுத்து இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் உயர்கல்விக்காக அதாவது எந்த கல்வியை எந்த கற்கிணறியை இங்கு பூர்த்தி செய்தால் தொடர்ச்சியாக இங்கே இருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நாட்டுக்குள்ளே வருவது. நல்லது அன்புறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஸோ மறந்து விடாதீர்கள், இந்த விஷயம் தவிர வேறு எந்த வழிகளிலும் பெற முடியாது. பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பது அன்பான வேண்டுகோள். ஸோ உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அன்பு தோழன் கமலேஷ்.